இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது வெஜ் பிரியாணி. முதல்ல குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 3 ஏலக்காய், 2 பட்டை, 3 பிரிஞ்சி இலை, அப்புறமா கிராம்பு 3, அப்புறம் மராத்தி முக்கு ஒரு 2, அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம். அதெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் அது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் நீட்டாக வெட்டினாவே நல்லாயிருக்கும் வெஜ் பிரியாணிக்கு. சின்ன சின்னதாக பொடிசாக வெட்டுறதை விட இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக வெட்டினா வெஜ் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அது கூட்டி கொடுக்கும். அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் என்ன பண்ணோன்னா நடுவில் கீரி கூட போடலாம். சின்ன பசங்க இருக்காங்கன்னா அந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் அதோடய விதைகள். அதனால் நான் கீரி போடலை. ரொம்ப ஸ்பைசஸ் வேணும் அப்படின்றவங்க கீரி போடுங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டை சின்ன சின்னதாக வெட்டி அதை இடித்து நான் போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா 3, அது கீரியும் போடலாம். ஸ்பைசஸ் அதிகமாக வேணுன்றவங்க கீரி போட்டுக்கோங்க. இல்லை அந்த மசாலாஸோடதே போதும் அப்படின்றவங்க அப்படியே கூட போடலாம். அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா பச்சை ஸ்மெல் வரக்கூடாது. வராத அளவுக்கு நல்லா வதக்கி அது நல்லா மசிஞ்சு போகிற வரைக்கும் வதக்குங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட், இது எல்லாத்தையும் போட்டு அந்த தக்காளி வெங்காயம் அதில் போட்டு நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் இப்போ நம்ம வதக்கும் போதே போடும்போது அந்த காய்கறிக்குள்ளே நம்ம வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்ந்துடும். அப்போ நம்ம ஃபைனலாக செஞ்சு முடித்ததுக்கப்புறமா காய்க்குள்ளே நல்லா மசாலாவும் உப்பும் இறங்கியிருக்கும். அப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். இதுவே போதுமான அளவுக்கு சுவையாக தான் இருக்கும். போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் புதினா இலை, கொத்தமல்லி இலை போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இது பிரியாணி மாதிரி தான் இருக்கும். சிக்கன் பிரியாணி மாதிரி டேஸ்ட் இருக்கும். அது சிக்கன் போட்டு செய்வோம். இது காய்கறி போட்டு செய்கிறது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீல் மேக்கர் நல்லா ஊற வச்சுருங்க. சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு பிழிஞ்சி போடுங்க. பிழிஞ்சி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இந்த மசாலாஸோடு கிண்டுனா தான் அதிலே இறங்கும். இல்லைன்னா சப்புன்னு ஒன்றுமே அதில் ஒரு மசாலாவும் சேராது அந்த மீல் மேக்கரில். கொஞ்சம் கிண்டிட்டு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு தேங்காய் பால், இப்போ 2 டம்ளர் அரிசி சாதம் வடிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 3.25 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நாங்கள் 2 டம்ளர் தேங்காய் பால் போட்டிருக்கோம். அப்புறம் 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். அப்புறம் அரிசி ஊற வச்சிருந்த அரிசியை அதில் போடுங்க. போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. குக்கர் மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2 விசில் வந்ததுக்கப்புறமா அந்த இது அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி அதை கிண்டி விட்டுருங்க. கிண்டும்போது அழகாக கீழே இருக்கிறது மேலே வர மாதிரி கிண்டணும். நீங்கள் நடுவில் போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அந்த சூட்டில் இன்னும் கொஞ்சம் அந்த சாதம் வெந்த மாதிரி ஆகி ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கிண்டி அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம வெஜ் பிரியாணி ஈஸியாக முடிஞ்சிடுச்சு.